இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? தொடர்ச்சியா ஒரு சில காரியங்கள்ல எதுல அமைதியா இருக்கணும்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் எதுல நம்ம அமைதியா இருக்கணும் அப்படின்னா, யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசிக்கிற பைபிள்ல நல்லா கவனிச்சு பாருங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது. மேல இருக்கிற வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும். நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறிச்சு கர்த்தர் அவ்வளவு நுண்ணிப்பா கவனிக்கிறவரா இருக்கிறார். இதே வாயினால ஒரு சில பேரை சபிச்சிடறோம், ஒரு சில பேரை தப்பா பேசிடுறோம். ஆனா அதே வாயினால, எந்த வாயினால சபித்தோமோ, தப்பா பேசினோமோ, கெட்ட வார்த்தை பேசினோமோ, குறை பேசினோமோ, அதே வாயினால நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம், நம்ம வாக்கு தத்தங்களை சொல்றோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும்னு கேட்கிறோம். எப்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? தப்பு, இது கர்த்தருக்கு பிடிக்காது. கர்த்தர் இதை வெறுக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் வேண்டாம் அப்படின்னா நான் ஆதியில விட்டுறணும். நம்முடைய வாயினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் கவனிக்கிறவரா இருக்கிறார். மறுபடியும் சொல்ற அந்த வசனம் ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு தெரியல. என்னன்னா, நம்முடைய வாயிலிருந்து சொல்லுறவாதுக்கு முன்னாடி அவர் அறிந்திருக்கிறவரா இருக்கிறேன்னு சொல்லி வசனத்துல சொல்லி இருக்கிறார். பொய் பேசுறது, மத்தவனை பத்தி குறை பேசுவது, இல்ல கெட்ட வார்த்தை பேசுவது, கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம சிந்தித்து பேசிட்டே இருப்போம் அப்படின்னா, அதே வாயினால இயேசுன்னு கூப்பிட்டா ஆண்டவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். வாக்கு தத்தங்கள் நிறைவேறாது. கர்த்தர் கொடுக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. மனம் திருப்புங்க. யாரையும் நான் துக்கப்படுத்த மாட்டேன்பா, ஆண்டவரே என் கூட இருங்க, என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்கிறீங்களா? கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துதித்தலும் சபித்தலும் எங்க வாயில இருக்கக்கூடாது சுவாமி. இதை நாங்க இன்னைக்கு அறிந்திருக்கிறபடினா இனி ஆண்டவரே அப்படி ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, தேவையில்லாத வார்த்தையை பேசி முடிவுத்தை துக்கப்படுத்த மாட்டோம். கர்த்தரைகளோட கூட எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தான் இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். சரி, ஜெபம் பண்ணுங்க. தேவ சுத்தம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிக்க விரும்புகிறாங்க. God bless you.